இனவாதம் மதவாதத்தெல்லாம் விட சாதிவாதம் ரொம்ப மோசமானது. அது 2 பேரும் தமிழன் தான், 2 பேரும் தான் வெட்டிக்கிறான். அப்புறம் இனத்துக்கு நான் இங்கே வேலை இருக்கு. அதனால இங்கே இனவாதமும் கிடையாது, மதவாதமும் கிடையாது, சாதி தான். முன்கூட்டியே இத்தனை இடம் ஜெயிப்பாங்க, அதாவது மக்களை இவங்கள வற்புறுத்தி இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்கள தான் ஓட்டு போட்டுன்ற மாதிரி ஆயிப்போகுது. கருத்து கணிப்புன்றது அது திணிப்பு தான். அது இப்போ திருவண்ணாமலையில் மேலே மலை உச்சியில் போய் தீபம் ஏற்றுறோம், இங்கேயே ஏற்றக்கூடாது. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறதுக்கு அரசாங்கம் தடை பண்ணுதுன்னா நாங்களாம் கூட போராட்டம் பண்ணுவோம். இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிம்மதியாக இல்லை. ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை பட்டியலின மக்களும் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்றது ரொம்ப கஷ்டம். இப்போலாம் அரசு ஊழியர்கள் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ காலமாக திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் திமுக ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பிஜேபி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் இருக்குது. ஒன்று அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, இல்லைன்னா அங்கே ஆள்ற கட்சியோட ஒரு கூட்டணி அமைச்சு அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்குது. அப்படி பிஜேபி அதிமுகவை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கா? அது அவங்களுக்கு கேட்டால் தானே தெரியும். இல்லை, நீங்கள் ஒரு தலைவரை நீங்கள் பார்க்குறீங்கல்ல? இல்லை, நம்ம பார்க்குறதுனால எல்லாமே தெரிஞ்சிடாதுல்ல. பார்க்குறதுனால அவங்க பேசுகிறாங்கன்னு தானே நம்மளுக்கு தெரியும். உண்மையாகவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் அவங்க இருக்காங்களா, அவங்க சொல்கிற மாதிரி தான் இவங்க செய்கிறாங்களான்றது எப்படி தெரியும்? ஒன்று அவரு கேட்டால் தெரியும். இல்லை, நடக்கிற சம்பவங்கள் சில விஷயங்கள் நடக்கிறப்ப பார்க்குறீங்க. நம்ம பார்க்குறப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை வாஸ்தவம் தான் நீங்கள் கேட்குறது. நம்ம பேசுகிறப்பவும் பார்க்குறப்பவும் அவங்க கட்டுப்பாட்டில் இங்கே இருக்கிறாங்கன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இப்போ கூட்டணி கட்சியோட இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அதிமுகவும் பிஜேபி தனித்தனியாக இருந்தாங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு பெரும்பாலும் அவங்களுக்கு சரியாக அமையல. ஆனால் இப்போ திரும்ப ஒரு கூட்டணி அமைக்கிற சூழலுக்கு அவங்களே வந்தாங்க. அதுக்கு இப்போ அண்ணாமலை வெளியே போனதுனால தான், நயினா நாகேந்திரன் உள்ளே வந்தனால தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது நடந்ததுன்றாங்க. இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதாவது ஒரு தேசிய கட்சி அந்தந்த மாநிலத்தில் அந்த தலைவர்களை மாற்றுறதோ பொது ஆளை போடுறதோ அது அவங்களுடைய விருப்பம். ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பிரச்சனால அவங்க மாற்றிருக்கலாம், அவங்களுக்கு வேறு பொறுப்பு கொடுக்கலாம், இல்லை மறுபடியும் அதே தலைவர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு தேசிய கட்சி அது எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா காங்கிரஸு, பிஜேபி இது போல் இன்னும் இருக்கிற கட்சிகளை அது அவங்க விருப்பம்தான். அது இந்த கம்யூனிஸ்ட்டுங்க இது போடலாம். அதனால் அது இதுக்காக தான் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவங்க கூட்டணி அமையல. அவர் வெளியேற்றிட்டு அவர் நயினார் வந்த பிறகு தான் கூட்டணி அமைஞ்சதுன்றதெல்லாம் நம்ம எப்படி அதை கரெக்டாக அது அவங்களுடைய விருப்பம். ஒரு மாநிலத்தினுடைய தலைவர்களை மாற்றுறது அவங்களுடைய விருப்பம். இதை இப்படி கூட இருக்கலாம். ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம நாளைக்கு பேசுகிறப்போ யாரும் தடுங்களாக இருக்கக்கூடாதுன்றது கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களோ, உங்களோட பார்வை இருக்குல்ல, இந்த எலெக்ஷன்ன்றது யாருக்கு மன போட்டியாக இருக்கும்? ஏன்னா விஜய் ஒரு வார்த்தை விடுனாரு, இந்த எலெக்ஷன்றது டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் உங்களோட பார்வையில் இந்த போட்டி, இந்த எலெக்ஷன் யாருக்கான? இல்லை, இன்னைக்கு போட்டின்றது 4 முனை போட்டி தான். 4 முனையா? 4 முனை போட்டி தான். யார் இன்னைக்கு? ஆமாம், திமுக, அதிமுக, இவர் தாவேக்கா, நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வலுவாக தான் இருக்குது. அவங்க போன தேர்தலில் 8% மேலே ஓட்டு வாங்கி இன்னைக்கு அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டாங்கல்ல. அப்படின்னா அப்போ அந்த ஓட்டு பூராவே அவங்க தேர்தல் நின்று அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்களா, மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்களே. அப்போ இந்த ரேஸில் இப்போ அவங்களும் இருக்கிறதுனால இப்போ 4 பேர் தானே அப்போ ரேஸில் இருக்குது. இப்போ நாம் தமிழர் ஓட்டுன்றது பெரும்பாலும் நிறைய இளைஞர்கள் தான். இப்போ விஜய் வர்றதுனால அந்த வாக்குகள்லாம் செதறுன்ற அதை பரவலாக பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மையான்றது தேர்தலுக்கு பிறகு தானே தெரியும். யார் கூட இருக்கிறாங்க, எந்தெந்த இப்போ இருக்கிற இளைஞர்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க, ஒன்று தாவேக்க பக்கம் வந்துட்டாங்களா, இல்லை நாம் தமிழர் பக்கம் அங்கே தான் இருக்கிறாங்களா, இல்லை இந்த கட்சியிலேருந்து அங்கே போனாங்க, அந்த கட்சியிலேருந்து இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். உங்களுக்கு இந்த எலெக்ஷன், இந்த கால்குலேஷன் இருக்குங்க, அந்த இத்தனை ஆண்டுகள்னு பார்க்குறீங்க, எலெக்ஷன் கால்குலேஷன்றது எவ்வளோ கடினமானது? துல்லியமாக கணக்கு போடுறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நம்ம ஏதோ ஒன்று நம்ம நினைப்போம், ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம
நினைக்கிறது வந்து அது தவறாக கூட நிறைய இடத்துல முடிஞ்சிருக்குது, முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்தலில் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஏன் பீகார் தேர்தலில் வந்து கடைசி நாள் வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லாலு பிரசாத் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கினாங்க. ஆனால் அது ரிசல்ட் என்ன வந்தது? வேறு மாதிரி தானே வந்தது. அதனால் கரெக்டாக சொல்ல முடியாது. இல்லை, அதுக்கு ஒரு காரணமாக இவங்க சொன்னது இந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த ஊடகம் வந்து இந்த கருத்து கணிப்பு சொல்கிறாங்க இல்லையா, தேர்தல் முடிகிற வரை இவங்க யாரும் கருத்து கணிப்பு சொல்லாது இருந்தாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும். அதிமுக பொதுக்குழுவில் கூட அதை பற்றி தான் சி.வி. சர்மா பயங்கரமாக பேசுனாரு. அப்படியா? ஆமாம். தேர்தல் இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு முறை கூட அதிமுக ஜெயிக்குன்னு சொன்னதே கிடையாது. இல்லை, நான் சொல்கிறது அதை சொல்ல வரல. நான் சொல்கிறது வந்து தேசிய அளவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்து இத்தனை இடம் ஜெயிப்பாங்க, அதாவது மக்களை வந்து இவங்கள வற்புறுத்தி இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்கள தான் ஓட்டு போட்டுன்ற மாதிரி ஆயிப்போகுது. கருத்து கணிப்புன்றது அது திணிப்பு தான். அது இவங்க துல்லியமாக எடுத்து சொல்கிறதுலாம் கிடையாது, அது திணிப்பு தான். அது ஒரு விதத்தில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி கிட்ட நெருக்கத்தில் வந்தால் கூட வந்து நாங்கள் சொன்னதான் நடந்திருக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் வந்து இந்த கருத்து கணிப்பு சொல்கிறவங்க வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அதை சொல்லக்கூடாது. எந்த பத்திரிகை எந்த ஊடகமாக இருந்தாலும் யாரும் சொல்லக்கூடாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க தாராளமாக அப்போ சொல்லிக்கலாம், இங்கெங்கே இவ்வளோ ஓட்டு பதிவாகிருக்குது, அது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும், அவங்க சாதகமாக இருக்கும், இவங்க தான் ஜெயிப்பாங்க, இல்லை இத்தனை இடம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் கமிஷன் அறிவிச்சதுலேருந்து தேர்தலை முடிவு வரையும் எந்த ஊடகமும் தேர்தலை கணிப்பு மட்டும் சொல்லக்கூடாது. அது சொல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்குறீங்க யாரும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுவான கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு சாதியவாதம்ன்றது ரொம்ப மோசமானதா, இல்லை மதவாதம் ரொம்ப மோசமானதா, இல்லை இனவாதம் ரொம்ப மோசமானதா? அதாவது இனவாதம் மதவாதத்தெல்லாம் விட சாதிவாதம் ரொம்ப மோசமானது. நீ கிறிஸ்டினாக இருப்ப, நான் ஹிந்துவாக இருப்பேன், இல்லை நீ முஸ்லீமாக இருப்பேன், நான் கிறிஸ்டினாக கூட இருப்பேன், அது மதம். ஆனால் சாதின்னு வரும்போது வேறு மதமாக இருந்தாலும் சாதின்னு வரும்போது வேறு வந்து தாழ்த்தப்பட்டவன் வந்து நீ தாக்குற, அவனை அழிக்கணும்னு நினைக்கிற, கொடுமைப்படுத்துகிற. அங்கே மதத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. அது 2 பேரும் தமிழன் தான், 2 பேரும் தான் வெட்டிக்கிறான், அப்புறம் இனத்துக்கு நான் இங்கே வேலை இருக்குது. அதனால் இங்கே இனவாதமும் கிடையாது, மதவாதமும் கிடையாது, சாதி தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் தேசிய அளவிலே அதுதான். முதல்ல யாராவது வந்து நான் தமிழன்னு சொல்ல மாட்டான், யாருமே சொல்ல மாட்டான். நான் இன்னார் ஆளுன்னு தான் சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் சொல்லுவான். ஆமாம், ஆந்திராவுக்கு போனாலோ கேரளாவுக்கு போனாலோ இல்லை அதாவது டெல்லிக்கு போனாலோ நான் அங்கே போய் தான் நான் தமிழ்னு சொல்லுவான். ஆனால் தமிழ்நாட்டில் நான் தமிழ்னு சொல்ல மாட்டான். தமிழை சந்திக்கும் போது நீயும் தமிழை நானும் தமிழ்னு சொல்ல மாட்டான், நீ என்ன ஆளுன்னு கேட்பான். இது வந்து நான் கிராமத்தில் மட்டும் நகரத்துலேயே இது இருக்குன்றீங்க? ஆமாம். இப்போ இருக்க பெரும்பாலான இளைஞர்கள் ஜாதி ஒன்றும் இல்லை சார். தமிழ்நாட்டுக்காரர் 2 பேரும் ஒன்றா வந்து லண்டனில் சந்திக்கிறான்னு வச்சுக்க, எந்த ஊருன்னு பார்ப்போம், இந்தியாவா, ஓ ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. தமிழில் பேசினா ஓ தமிழ்நாடா, ஆமாம், ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னுவான். நானும் தமிழ் நீயும் தமிழ். அதுக்கப்புறம் 3வது வர்றது வந்து எந்த வீட்டாளுன்னு கேட்பான், என்ன கம்யூனிட்டின்னு கேட்பான். அதுக்கு அடுத்தது அவன் வந்து பழகாத்தலாம் அப்புறம் தான் தெரியும். அதனால் இது எங்கே போனாலும் இதுதான், சாதி தான் மெயினாக இருக்குது. எப்போ சாதி ஒழிதோ அப்போ தாங்க நாடு சுதந்திரமாக இருக்கும், நாடு சீக்கிரமாகவே வளர்ச்சி ஆகும். ஏன்னா இவன் இங்கேயே சண்டை போட்டுக்கிறான், இங்கேயே வெட்டிக்கிறான், படிக்கிற பையனே வெட்டுறான். அப்போது இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை உருவாகிறதோ இல்லை ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானி உருவாகிறதோ, இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு நல்ல செய்தி சொல்கிறாலோ ஒரு ஆலோசனை சொல்கிறாலோ அந்த இளமையிலே வந்து அவனை காலி பண்ணிட்ட பிறகு இது போல் வந்து முக்கியமான எல்லாம் போயிட்டு பிறகு அப்புறம் எப்படி இது நாடு வந்து உடனே வளர்ச்சி ஆக முடியும்னு நம்ம சொல்ல முடியும்? இங்கே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே சாதி பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறமா மத பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் இன பிரச்சனை இருக்குது. மற்ற நாட்டுங்களில் அப்படி இல்லையே, இந்தியாவில் தானே இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நம்ம வளர்ச்சி ஆக முடியும்? அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் எப்போ பிரச்சனைலாம் முடியுதோ அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் நடக்கிற இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீபம் ஏற்றுறதுல ஒரு பெரிய சர்ச்சை வந்ததுன்னு. இதை வந்து பிஜேபியும் திமுகவும் வேணும்னே அரசியலாக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்களா? இப்போ எதிர்க்கட்சியாக நீங்கள் இருக்கீங்க, இப்போ இந்த சம்பவம் வந்து இவ்வளோ நாள் நடக்காமல் திடீர்னு இப்போ கொழுந்துட்டு எரியுது, அது சமீப காலமாக இந்த திமுக அரசாங்கத்தில் இது நடக்குது அப்படின்னா
இது வேற அரசியல் சுயலாபத்துக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே அங்கே ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீதிபதி வந்து அங்கே வந்து விளக்கை ஏற்றணும்னு சொல்கிறாரு. திமுக அதை கவர்மெண்ட் வந்து வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க விளக்கு அவங்க வந்து ஏற்றிட்டாங்கன்னா இது வந்து பிஜேபிக்கு அடுத்த வெற்றின்னு சொல்லுவாங்க. இது ஏற்ற விடாமல் பண்ணிட்டாங்கன்னா திமுக கிடைச்ச வெற்றின்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. உண்மையாகவே வந்து தெய்வ பக்தி யாருக்கு இருக்குதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை இல்லாமல் அது கரெக்டாக நியாயமான முறையில் கடந்த காலத்துங்களில் இப்படிலாம் நடந்ததோ அப்படிலாம் நடந்துன்னு வந்திருந்தா தீபம் காலத்தில் தீபம் அங்கே ஏற்றிருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துலனாக்கா கண்டிப்பாக அதை ஏற்றணும். இல்லைங்க ஏற்றவே இல்லைங்க, 50 வருஷமாக ஏற்றலை, இப்போ புதுசாக உருவாக்குறாங்கன்னு சொன்னாக்கா நீ அந்த இடத்துல ஏற்றாமல் பக்கத்தில் ஏற்று, பிரச்சனையே இல்லை. அப்போ அங்கே தான் ஏற்றி ஆகணுன்னாக்கா அப்போ நம்ம ஏதோ ஒன்று நம்ம உருவாக்கணும். இப்போ திருவண்ணாமலையில் மேலே மலை உச்சியில் போய் தீபம் ஏற்றுறோம், இங்கேயே ஏற்றக்கூடாது அப்படின்னும் போது அது பிரச்சனை இல்லைனாக்கா தாராளமாக ஏற்றலாம். எல்லா சாமியும் ஒன்று தான். அங்கே சிவனை கும்பிட்றோம், இங்கே முருகனை கும்பிட்றோம், அதான் சொல்கிறது. ஆனால் அங்கே மசூதி மட்டும் இல்லைனாக்கா தாராளமாக ஏற்றலாம், யார் வேணான்றது. நீ ஏற்று போவ, அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். இல்லை இங்கே போகிறவன் 10 பேர் போகிறான்னா 10 பேர் வந்து கரெக்டாக இருப்பான்னு சொல்ல முடியாது. எவனா ஒருத்தன் போகிற அப்போ வந்து ஒரு செருப்பு ஏதோ ஒன்று பக்கத்தில் விழுந்துச்சுனாக்கா அவன் வேணும்னே செருப்பு தூக்கி அடிச்சான்னு சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு எல்லோண்ட பிரச்சனை, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கலாம். இப்போ இந்த சமீபம் அதாவது அந்த இடத்துல மசூதி இல்லைன்னா அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறதுக்கு அரசாங்கம் தடை பண்ணுதுன்னா நாங்களும் கூட வந்து போராட்டம் பண்ணுவோம். இது மக்கள் பிரச்சனை, இப்போ உரிமை பிரச்சனை, நியாயமான பிரச்சனை, நீயா வேணான்றன்னு கேட்கலாம். இல்லை இப்போ அங்கே களத்தில் இருக்க பல பேர் சொல்கிறது வந்து இப்போ அங்கே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இந்து முஸ்லீம் வந்து மாமன் மச்சானா பழகுறாங்க. அங்கே வந்து சோஷியலாக தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது இல்லை. அங்கே எப்பவும் போல தான் இருக்கிறாங்க. அது அரசியலாக்குறாங்க. தேர்தல் வரப்போகுது நீங்களும் சூசகமாக சொல்கிறீங்க. இப்போ இந்த தேர்தல் வரப்போகுதுன்றத நீங்களுக்கு பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ கண் முன்னாடி இருக்க பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனைகள் ரொம்ப பெரிய மோசமான பிரச்சனைகள். இதை கரெக்டாக நம்ம சொன்னோன்னா மக்கள் மனசு கண்டிப்பாக மாறும். அப்படின்னா எந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லுவீங்க? எங்களை பொறுத்த வரைக்குங்க, இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நிம்மதியாக இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வந்து தமிழ்நாடு பூரா வந்து நிறைய கேஸ் இருக்குது. நிறைய இடத்துங்களில் வந்து அத்துமீறல் இருக்குது. எங்கள் பேரில் காவல்துறையால் வந்து கண்டபடியே பிடிச்சி அவங்கள கேஸு போடுறது, அவங்கள அடிக்கிறது, துன்புறுறது இருக்குது. அது தலைவர்களையே வந்து மிரட்டுறது இருக்குது. இது போல் வந்து இன்னொன்று சொல்ல போனாக்கா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குற பணத்தை கூட முறையாக திமுக செலவு பண்ணலை. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த பணத்தை எடுத்து வேறு திட்டத்துக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி திமுக ஆட்சியில் வந்து எங்கள் மக்கள் வந்து நிம்மதியாகவும் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கலை, இதுதான் சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களும் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் இதை சொன்னதுனால நான் கேட்குறேன், இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த அரசு வந்து சரியாக கையாண்டாங்க, குற்றவாளிகள் இவங்க தான் குற்றவாளின்னு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை, அரசாங்கம் சொல்லும் போது வேறு என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் சொல்கிறாங்க, நீதிமன்றமும் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இது அதாவது மக்கள் நம்புறது வந்து அரசாங்கத்தை, நீதிமன்றத்தை. இவங்க 2 பேரும் சொல்லும் போது அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம சமகாலத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், தலைவரை கொண்டுட்டாங்க. இது நம்ம வேதனை தான் பண்ணோம், கஷ்டம் தான் பண்ணோம். கொண்டவங்களை வந்து கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லணும். நம்ம சொல்கிறது அது எல்லாருடைய கேள்வி தான். அது எல்லாரும் தான் அதுக்காக போராடுறாங்க. ஏன்னா இந்த கேஸ் நாங்களும் தான் அதெல்லாம் கேட்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க தான் சொன்ன பிறகு வேறு என்ன பண்ண முடியும்? அது எப்படின்னா, எந்த தலைவரை அதிகமாக மக்கள் நேசிக்கிறாங்களோ அந்த தலைவர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். எந்த தலைவர்களுக்கு வந்து இந்த அரசில் நடந்த மாதிரி மோசமாக எப்பவுமே நடக்கலை. அது எல்லாருக்குமே மக்களுக்கே எல்லாரும் நல்லா தெரியும், தலைவர்களுக்கு. ஆமாம், தலைவர்களுக்கே இருக்கும்போது அப்போது மக்களுக்கு எப்படிலாம் நடந்திருக்கும்? இல்லை, இப்படி தான் சமீபத்தில் வந்து ஹைகோர்ட் வாசலில் திருமாவளவன் வண்டியில் வர்றப்போ ஒருத்தர் மாதிரி இடிச்சிட்டாங்க. அது வந்து இது வந்து ஒரு வேறு மாதிரி திட்டமிட்ட செயல் அப்படின்னு அதை சொன்னாங்க. அப்புறம் அந்த அடிபட்ட அந்த வக்கீல் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அதிமுககாரன், தெரியாமல் வண்டி இடிச்சிட்டாங்க, ஆனால் இது வந்து பிரச்சனையாக்கிட்டாங்க, மாற்றிட்டாங்க, எனக்கு பயமாயிருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவர் இந்த விஷயத்த வெளில வந்து சொல்கிறாரு.
அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நான் ஏதாவது பேசுனேன்னா என் மேலே ஜாதி முத்திரையை குத்திடுவாங்களோன்னு பயந்துட்டு நான் எதுவுமே பேசலை அப்படின்னு அவர் ஒதுங்கிடுறாரு. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் அரசு வந்து எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர், அங்கத்தில் இருக்கிற ஒரு தலைவர். ஆனால் சம்பவம் பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் திமுக கூட்டணி இருக்கிறாருன்றது தெரியும். அந்த தரப்பில் இருந்தவர் அவர் என்ன கட்சிக்காரரு, என்ன சாதிக்காரரு என்னன்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்? நீங்கள் நினைக்கிற அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க? அதாவது இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பொதுக்குழு வந்து ஜனவரி கடைசியாக தான் பொதுக்குழு எப்பவுமே நடக்கும். அந்த பொதுக்குழு வந்து பெரும்பான்மையாக பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியல. அவங்களுடைய கருத்து பிரகாரம் தான் அடுத்தது என்னன்றதை நாங்கள் முடிவும் சொல்ல முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிறது வந்து அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி எல்லாருமே சொல்கிறது வந்து அவங்க ஜெயிக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நேற்று கூட பொதுக்குழு நடந்தது. கண்டிப்பாக நாங்கள் 210 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு கட்சியினோட பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் திமுக கூட்டணி வந்து எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருக்கலாம். எண்ணிக்கையில் வந்து இத்தனை கட்சி இருக்குது, 15 கட்சி இருக்குது, 18 கட்சி இருக்குதுன்னு எண்ணிக்கையில் இருக்கலாம். ஆனால் அவங்க அத்தனை பேர் வந்து கரெக்டாக அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களான்றதும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் வந்து என்னென்னலாம் நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்டணி இருக்கிறவங்க கூட வந்து ஏன் இந்த கட்சி ஜெயிக்கட்டுமேன்னு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திமுகவே யோசிக்கின்றீங்க உள்ள கட்சி திமுக தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சியெலாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து இங்கேருந்து என்ன பிரயோசனம், அவங்களாவது ஜெயிக்கிட்டு அவங்க ஆட்சி காலத்தில் நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே இருந்தது, அதனால் அவங்கள கூட ஜெயிக்கிட்டு முடியாது. ஏன்னா மெயினாக வந்து இன்றைக்கி கூட ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி கூட போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் அரசு ஊழியர்கள் ஒட்டு மொத்தமாக வந்து இவ்வளோ காலமாக திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் திமுக அவங்க ஆதரவாக இருக்க மாட்டாங்க. ஆதரவாக இருக்குன்றதுக்காக திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம், இதை செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா பழைய ஓய்வு திட்டத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியாகவும் சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சே போச்சு, இந்த ஆட்சி காலம் முடிஞ்சே போச்சு, அடுத்த தேர்தல் வரப்போகுது, இப்போ இன்னும் நிறைவேற்றலை. அந்த வழி வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே போல் விவசாயத்தில் பாதிக்கப்பட்டவங்க, மழையில் பாதிக்கப்படுறாங்க, வெயிலில் பாதிக்கப்படுறாங்க, இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு முறையான இழப்பீடு அரசாங்கம் கொடுக்கலன்ற ஒரு, அதாவது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, ஆதங்கம் இருக்குது. இதே போல் ஒவ்வொரு பிரிவாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை மேலே வந்து அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் அதிருப்தியாக தான் இருக்குது. ஏன் திமுகவில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து நம்ம இந்த கட்சியில் இருந்து என்ன பிரயோஜனம், இல்லை இந்த கட்சி ஆட்சியில் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனன்ற மாதிரிலாம் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த எதிர்ப்புகள் வந்து கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு தான் போவோம். அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி.